வீட்டில் செய்கிற நாட்டுக்கோழி குழம்பு நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் வரலன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா ஆட் பண்ணுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேஃபும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடானது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ண ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலா அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் சேர்த்து கொஞ்சம் சோம்பு, கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சொன்ன சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இந்த மட்டன் மசாலா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மூடி போட்டு குக் பண்ணும்போது இதுக்கு தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும்போது அரைச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச மசாலாவோட தண்ணியும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்க. கரெக்டாக ஒரு 30 to 35 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வரும். அந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.